ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு முகேஷ் வைப்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயே குக் பண்ணி போர் வச்சிச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, போட்ல காசிமேடு பீச்ல இன்னைக்கு சூப்பரா வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சூப்பரா சாப்பிட போறோம். ஸோ இந்த டே செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுவும் போட்ல பாத்தீங்கன்னா குக் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க போலாம். இந்த வியூவை மட்டும் பாருங்க, ஃபுல் பீச் நம்மளை சுத்தியே. இந்த பீச் நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் வச்சு செம்மையா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நம்ம இந்த டேவை என்ஜாய் பண்ண போறோம். சும்மா ஆடிட்டே இருக்கு இந்த போட்ல. நம்மளுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கானுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நாடு கடலில் மீன் வறுவல் நம்ம செய்யறதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ்லாம் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம டீம்ல ஒரு நியூ மாஸ்டர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். மீன் கட் பண்றேன்னு இருக்கா. நம்ம அந்த கேப்ல மசாலா போட்டுலாம். இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்டா ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். நார்மலா வறுக்கிற மாதிரி இல்லாம 2 டபுள் கோட்டிங் போட்டு செம்மையா பண்ண போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேல ஒரு கோட் போட்டு நம்ம வறுக்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியா போடலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்ல காம்பினேஷன். நெக்ஸ்ட் இப்போ மேல ஒரு கோட் போட போறோம். ஈஸியா இருக்கும். இந்த ஃபிஷ்ஷை போட்டு இதுல மேரினேட் பண்ண போறோம். மெஜா மேரினேட் பண்ணுங்க. இப்போ மேரினேட் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷை. ஸோ இப்போ வந்து மேலே வந்து நம்ம இன்னொரு கோட் போட்டு அதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதுல வந்து கார்ன்ஃபிளவர், சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பேன் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவங்க கூட நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்றேன். எப்படி மீன் பிடிப்பாங்க, அதுல அவங்க எப்படிலாம் வந்து நீங்க போய் சாப்பிடுவாங்க, என்ன மீன் பிடிக்கும்னு கேட்டுருக்காங்க. என்னோட ரொம்ப ஆர்வமா கேள்வி கேட்டுருக்காங்க. ஆயில் போட்டுக்கலாம். பீச்சில் செஞ்சு சாப்பிடுறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கு. ஸோ அப்படியே கடையில பார்த்துட்டு அந்தமான்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லா பீச்ல நம்ம என்னவோ இப்போ குக் பண்ணி நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம போட்டை விட்டு குக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போட்ல குக் பண்ணி சாப்பிடுறது எனக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாம அழகா சின்னோடவே செம்மையா இருக்கு. ஸோ போட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கடல்ல நின்று இப்போ சமைச்சு சாப்பிடுறோம். ஸோ செம்ம வெயிட்டிங்கா இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஸோ மேரினேட்லாம் பண்ண டைம் இல்லை. ஸோ இப்போ இருந்த மசாலா வச்சு இப்போ நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டேஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம்.
ஃபிஷ் அப்படியே ஃப்ரை ஆயிட்டு இருக்கும். நான் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு போட்டை சுத்தி ஒரு குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த டிரைவ் பண்ற ரூமு, அவங்க தங்குற இடம். ஸோ செம்மையா இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து போட் இப்படி ஓட்டுவாங்க. ஸோ நம்மளும் பாத்தீங்கன்னா இப்போ போட் ஓட்டிட்டு இருக்கோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா இங்க போட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ட்ரம்ல தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவங்க குக் பண்ணி சாப்பிடுற யூட்டென்சில்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அதே மாதிரி குக் பண்ணி சாப்பிட்ட கேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய டயர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த ரூம்ல தான் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 days கிட்ட அவங்க ஃபிஷ் பண்ணிட்டு, ஸோ ஃபிஷிங் பண்ணிட்டு குக் பண்ணி இதுலயே சாப்பிட்டு செம்மையா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா இப்போ போட்லயே குக் பண்ணி சாப்பிடுறோம். ஸோ வாங்க அந்த மீன் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். அப்படியே திருப்பி விடலாம். ஐயோ மூக்கிலே இழுக்கிறாரு. மீன் எப்படி இருக்கு? அசியா கேக்கல ப்ரோ. திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இன்னும் கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. சூப்பரா ஃப்ரை ஆகுது. டபுள் கோட்டிங் போட்டு நம்ம இருக்கிறோம். நார்மலா ஃபிஷ் ஃப்ரை இல்லாம நம்ம டபுள் கோட்டிங் போட்டு சூப்பரா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்க பயந்து இந்த போட்ல நின்று இருக்கோம். இன்னமும் வடிவேல் கூட சொல்லுவாரு பாருங்க, அப்படியே நம்ம தண்ணியில மிதக்கிற மாதிரி அதே மாதிரி தான் மிதக்கினே தான் இருக்கும். எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்கேன். ஸோ இவர் பாத்தீங்கன்னா மீனே மூணு பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் எப்போ ரெடி ஆகுது? செம்ம ஸ்மெல்லா இருக்கு. ஸோ யதார்த்தமா செஞ்சது பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லா இருக்கு. ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரெடி ஆக போகுது. சோ ரெண்டு ஃபிஷ் எடுத்து நெக்ஸ்ட் அந்த ஃபிஷ் போடலாம். அவ்வளவுதான், ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 ஃபிஷ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ தான் கொடுத்தாரு. ஸோ இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம சில விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோ நீங்கள் எப்போதுலேருந்து இந்த ஃபிஷ் ஃபீல்டில் இருக்கீங்க? 12 வயசுல இருந்து இந்த நீங்கள் எந்த மாதிரியான ஊருக்குலாம் போய் மீன் பிடிப்பீங்க? அதுக்கு எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கீங்க? நான் ஒரு 350 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கேன். 350 வரையும் பிடிச்சிருக்கீங்க? 350 வரைக்கும் பிடிச்சிருக்கேன். கேரளாவில் போய் போட்டு போயிருக்கேன். ஒரு ஆந்திராவுக்கு போயிருக்கேன். இங்கெல்லாம் பாண்டிச்சேரி, கடலூர் எல்லா இடத்துலையும் எவ்வளவு டேஸ்க்கு போய் பிடிப்பீங்க? ஒரு 10 நாளா? ஒரு 10 நாள், ஒரு வாரம். வர மாட்டீங்க? அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியா கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைச்சிச்சுன்னா முன்னாடியே வந்துடும். ஒரு வாரத்துல 5 நாள்ல திரும்பி வந்துடும். மீன் கொஞ்சம் கிடைக்கலன்னா கொஞ்சம் நாள் கூட வரும். ஒரு 10 நாள், 15 நாள் அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க இப்பதான் கடலுக்கு போயிட்டு வந்தீங்க? ஆமா, இப்பதான் போயிட்டு வந்திருக்கேன். நைட்டு மீன் எடுத்துட்டு திரும்ப போயிடும். உங்களுக்கு இந்த பிசினஸ் எப்படி இருக்கு? பிசினஸ் பரவாயில்ல, நல்ல வருமானம் தான். நல்ல வருமானம், நல்லா இருக்கு. நீங்க தங்குற இடம் இது உள்ளேவா? ஆமா, இது உள்ளதான். இது ஒரு வீடு மாரி. இந்த வீட்டு உள்ள போனா வீட்டுல உள்ள அனைத்தும் இருக்கும். இது படுக்கிற பெட்டு, இது போட்டு நம்ம ஓட்டுறது எல்லாமே இந்த உள்ள நீங்களே போட்டுல ஓட்டுவீங்களா? நான் ஓட்டுவோம். சமைக்கிறதுலாம் இந்த இது. ஓகே. எப்படி டெய்லியும் மீன் தான் சாப்பிடுவோம்? ஆமா, டெய்லி மீன் தான் சாப்பிடுவோம். செம்ம ஸ்ட்ரென்த் தான். செம்ம ஸ்ட்ரென்த் தான். டெய்லி மீன் உயிராக அப்படியே வெட்டி சாப்பிடுவோம். ஓகே. இப்போ அதுக்கு நீங்க எத்தனை பேர் போவீங்க? நாங்க ஒரு 8 பேர் போவோம். 8 பேர், 9 பேர். பெருக்கிட்டு பார்த்தா 10 பேர் போலாம், 8 பேர் போவோம். நைட்லயும் பிடிப்பீங்களா? ஆமா, நைட்லயும் பிடிக்கும். நைட்ல நிறைய நைட்ல எப்படி? நைட்ல நிறைய மீன் வருமா இல்ல மார்னிங்ல? பகல்ல தான் மீன் இருக்கு. பகல்ல. ஆமா. என்ன மாதிரியான டிஷ்லாம் நீங்க இங்க செஞ்சு சாப்பிட முடியும் மீன் தவிர்த்து? மீன் தவிர்த்து நம்ம காய்கறிலாம் அதிகமா கொண்டு போக மாட்டோம். காய்கறினா இந்த கேரட்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி அந்த மாதிரி தான் கொண்டு போவோம். அதிகமா நம்ம மீன் தான் டேஸ்ட். ஓகே. மீன் சமைக்கிறோம், அதை சாப்பிட்டு நீங்க எப்படி இருக்கு சொல்றோம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. மீன் பிசினஸ்லாம் பண்றீங்களா?
இல்ல இப்ப நம்ம நைட்டு மீன் எடுத்து நான் தான் விற்பேன். நானும் நீங்க வரவங்களுக்குலாம் நீங்க சேல் பண்றீங்களா? நம்ம வரவங்களுக்குலாம் சேல் பண்ணுவோம். சரி, ஓகே. இவரோட நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு மீன் தேவைன்னா நீங்க அவர் கான்டாக்ட் பண்ணி அவரோட வந்துருங்க. உங்க நேம் தான்? நேம் கமல். கமல்ன்றவர் பாத்தீங்கன்னா இங்க இருப்பாரு காஷ்மீர்ல. ஸோ அவரோட நம்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அவரோட நம்பர் கால் பண்ணீங்கன்னா சூப்பரான ரேட்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இப்போ மீன் என்ன சொல்லி பார்க்கலாம். இன்னொரு ப்ரோவும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணிருக்கோம். உங்க நேம்னா? முருகன். ஸோ இப்போ முருகன் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஜாயின் ஆயிருக்காரு. ஸோ இவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நம்ம குக் பண்றதை பார்த்து நம்ம பசங்க கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஸோ நாங்க பார்த்தா பயந்து வந்தோம் போட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஜாலியா நம்மள என்ஜாய் பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ இவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கேட்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன். 15 வருஷம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸா என்ன மாதிரி கஷ்டம்லாம் நீங்க இதுல பாத்துருக்கீங்க? கஷ்டம் பார்த்தா ஊருக்கு ஒரு கஷ்டம் பார்த்துக்கலாம். அதான் இது சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம உயிரை பணைய வச்சு செய்யற தொழில் இது. வேற எதுவும் சொல்றது என்ன மாதிரி மீன் டிஃப்ரெண்டான மீன்லாம் பாத்துருக்கீங்க? ஏகப்பட்ட மீன் பாருங்க. ஒரு தெரிஞ்சு ஒரு 1000 நிறைய தெரிஞ்சா வந்துடும் தான். அதை வித்து என்ன டேஸ்டான மீன்லாம் இருக்கும்? இப்போ உங்க வெளியாளுக்குலாம் வந்து வஞ்சிரம்னா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு யாருக்கும் அது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம இடத்துல சின்ன மீன் மீன் டேஸ்ட் ஆகும் ப்ரோ. லெதர் பிஷ் நல்லா இருக்கும், பாறை நல்லா இருக்கும். என்ன சொல்றது, பொறுக்க, கொடுவா, எவ்வளவு மீன் இருக்கு ப்ரோ. சொல்லிட்டே இருக்கலாம். சரி, நீங்க இப்போ இந்த கடல் போறப்போ ஃபுல்லா மீன் தான் சாப்பிடுவீங்களா இல்லாட்டி வேற? ஆமா ப்ரோ, நம்ம ஒன் சைடு சிக்கன் மட்டன் வாங்கிட்டு போய் செய்வோம். அதிகபட்சம் மீன் தான், கடல் மேலே மீன். நீங்க எந்த ஊர் வரைக்கும் போயிருக்கீங்க? நான் ஆந்திரா வரைக்கும் போயிருக்கேன் ப்ரோ. ஆந்திரா வரைக்கும் எவ்வளவு டேஸ்? 10 டேஸ் போவீங்களா? 10 டேஸ் வரைக்கும். கம்பல்சரி 10 டேஸ். பாரம்பரியமா பண்றேன். இல்ல எங்க அப்பா தாத்தா எல்லாமே மீன் எல்லாரும் மீன். ரொம்ப நன்றி எங்களுக்கு பண்ணதுக்கு. பாருங்க, ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ கூட பண்றோம். ஸோ இவங்க கூட சேர்ந்து அவங்களோட குக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ போடுறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு டேஸ்ட் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீ தான் ப்ரோ சாப்பிட கஷ்டப்பட்டு ப்ரோ. உண்மை நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு, சத்தியமா சூப்பரா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? அட நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கா? எப்படி இல்ல நம்ம வீட்டுல சாப்பிடுறது வித்தியாசமா நல்லா இருக்கு. கூட புரிஞ்சுக்கிறேன். சத்தியமா சூப்பரா இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா நம்ம கேங்குள்ளே சேர்ந்துட்டாரு. நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம நிறைய இடத்துல சுத்தி காட்டி அதுக்கப்புறம் எப்படி இருக்கு? சத்தியமா சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பத்தி எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். வா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. செக் பண்ண சொன்னாங்க. ப்ரோ வாங்க. சைலண்டா போல தயாரா இருக்காங்க. கேமராமேன் டபுள் கோட் போட்டுருவோம். இந்த ரெசிபியை நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. செம்மையா பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சமைச்சு பார்க்குறோம். வீட்டில் நம்ம குக் பண்ணி சாப்பிடுவோம். இதே மாதிரி நீங்க ஒரு டிஃபரெண்ட் லொகேஷன்ல என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் லொகேஷன்ல மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை. முகேஷ்.